எனக்கு வராதெல்லாம் இவருக்கு வருது. அதைத்தான் பாரதி ராஜா சொன்னாரு. எப்படி இது அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே வருடங்கள் கடந்து விட்டன. வெவ்வேறு ஆங்கிள் இருக்குங்க இவரை பத்தி. இவங்க கூட வேலை பார்த்தவங்க சொல்ற ஒரு கதை, மியூசிஷியன்ஸ் சொல்ற கதை, இசையெல்லாம் தெரியாம வாழ்க்கையில இளையராஜாவை தன்னுடைய டைரியா யூஸ் பண்றவங்க சொல்ற கதை. என் கல்யாணத்தின் போது இந்த பாட்டு, நான் எனக்கு முதல் குழந்தை பிறந்த போது இந்த பாட்டு அத்தனை பேரும் அதை பேசுறாங்க. ஒரு நான் இப்ப எல்லாரும் சொல்லும் போது இவர் வாழும் காலத்தில் நான் இன்று பிறக்கவே இல்லை என்றாலும் இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு பிறந்திருந்தாலும் அவர் வாழும் காலத்தில் தான் வாழ்ந்திருப்பேன். ஏன்னா அவருங்கிறது இசைதான் அப்பவும் இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நானும் அவரும் ரசிக்கும் ஒரு அமேடியஸ் மோசார்ட் என்ற படத்தில் ஒரு வயோதிக மியூசிஷியன் ஒருத்தர் இருந்திருப்பாரு. யாரும் இப்ப அந்த காலத்துல பெரிய ஆளுங்க அவரு அப்படின்னு சொல்லி அவர் உட்கார்ந்துருப்பாரு. அவர் மனநிலை சரியில்லாமல் உட்கார்ந்துருப்பாரு. அவரை பார்க்க ஒருத்தர் போவாரு, நீங்க பெரிய மியூசிஷியன் கேள்விப்பட்டேன், நான் பெரிய மியூசிக் எல்லாம் போட்டிருக்கேங்க, கம்போசர் அப்படின்ட்டு வாசிப்பாரு. இது நான் போட்டது அப்படியா, கேட்டது இல்லையா, இல்லைங்க, இன்னொன்னு பார்த்துக்கிறேன், இன்னொன்னு வாசிப்பாரு, ரொம்ப நல்லா இருக்குங்க, கேட்டிருக்கீங்களான்னு இல்லை அப்படின்னு கொஞ்ச நாளை மறைச்சிட்டு இன்னொன்னு வாசிப்பாரு, கூடவே சேர்ந்து பாடுவாரு. ஓ, இந்த பாட்டு நீங்க போட்டதுதானா? நோ, தட் வாஸ் மோசார்ட் அப்படின்னு. அது இன்னொருத்தனுடைய பொறாமை அதுல கொந்தளிக்க, அங்க இருந்து ஆரம்பிக்கும் படம். தட் இஸ் இளையராஜான்னு சொல்றதுக்கு 1000 மியூசிஷியன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு இப்ப நான் தான் சொன்னேன், சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, எல்லாரும் மனம் விட்டு பேசினா நீங்க நேரம் இங்க இருந்து அங்கதான் வர வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஒன்ஸ் அகேன் டு தி டைரக்டர் நான் சொல்றது, உங்கள் பார்வையில் உங்களுக்கு சொல்லணும் தோன்ற அந்த நிஜத்தை சொல்லுங்கள். பிரஷர் எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த படம் இசைஞானி இளையராஜாவை பற்றிய படம் மட்டும் இல்ல, பாரத் ரத்னா இளையராஜாவை பற்றிய படம். இது வாழ்த்துல டிமாண்ட், எங்களுடைய டிமாண்ட். இதுலயே கொஞ்சம் பாஷை எல்லாம் கம்மியா இருக்கு, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி. இன்னும் இந்தியாவிலேயே இன்னும் நிறைய பாஷை இருக்கு. அத்தனையும் சேர்த்து அவையிலெல்லாம் இந்த கூட்டிட்டு போவார் இவர். இப்ப சொன்னார் இல்லையா தனுஷ், எனக்கு வழி நடத்தும், உங்களை அவர் இசை வழி நடத்தி ரோடு போட்டு கொடுத்துரும் உங்களுக்கு. எல்லா ஊருக்கும் போலாம், போக வேண்டும். நான் எனக்கு பொறாமையே கிடையாது. அதான் நான் சொன்னேனே, சாரன் ஆரம்பிச்சு, அண்டையன் ஆரம்பிச்சு, ஐயான்னு ஆரம்பிச்சு, இப்ப வித்தியாசம் இல்லாமல் அவருக்கு பாராட்டு வரும் போதெல்லாம் எனக்கு வருவதாக எனக்கு தோன்றும். அப்படிப்பட்ட ஒரு பாராட்டு விழாவாகத்தான் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். இதுல இன்னும் நிறைய சொல்வதற்கான விஷயங்கள் எனக்கு இருக்கிறது. ஆனால் இதற்கு பிறகு இசை வெளியீட்டு விழா, பிரீமியர், வெற்றி விழா, நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அங்கெல்லாம் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, பேசலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.